மாவோயிஸ்ட் உயர்மட்ட தளபதி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், காவல்துறை என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளின் மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக கருதப்படும் மணிஷ் யாதவ் என்பவர் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவருடைய தலைக்கு ஏற்கனவே சுமார் 5 லட்சம் ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் காவல்துறையினர் அவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருப்பது காவல்துறையினருடைய நக்சல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. 12 ஆண்டுகளாக மாவோயிஸ்டுகளாக செயல்பட்டு வரக்கூடிய இவர் மீது சுமார் 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேஹார் வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் தான் மணிஷ் யாதவ் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் வனப்பகுதியில் தனது குழுவினருடன் நடமாடி கொண்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ஒரு ரகசிய சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவரை பிடிப்பதற்காக காவல்துறையின் சார்பில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு வனப்பகுதிக்கு சென்று காவல்துறையினர் தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருந்தனர். குறிப்பாக கரம்காடு மற்றும் தவானா என்கிற அந்த பகுதியில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டை நடத்தி கொண்டிருந்த போது மாவோயிஸ்டுகள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். பதிலுக்கு காவல்துறையினரும் பதில் தாக்குதல் நடத்தியதில் மணிஷ் யாதவ் என்கிற இந்த மாவோயிஸ்டுகளின் முக்கியமான தளபதி சம்பந்தப்பட்ட இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக டிஐஜி ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். இவை தவிர மற்றொரு முக்கிய நபராக பார்க்கப்படுகின்ற குந்தன் கெர்வார் என்பவரும் சம்பவ இடத்திலேயே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவருடைய தலைக்கு ஏற்கனவே சுமார் 10 லட்சம் ரூபாய் வெகுமதியாக பவுண்டியாக அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இவர்களை எடுத்துக்கொண்டால் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது காவல்துறையை குறிவைத்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அதில் பல காவலர்கள் உயிரிழந்தனர், சிலர் காயமடைந்தனர். அந்த வழக்கில் மிக முக்கிய குற்றவாளிகளாக இருவரும் கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.